அதிகமாக நேசிக்கிற அன்புள்ள பரலோக பிதாவே, கிருபை இரக்கம் சமாதானத்தின் தேவனே, கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து நாமத்தினால் என்னுடைய பாதம் பணிந்து ஸ்தோத்திரிக்கிறோம், பணிந்துகிறோம். இந்த மாலை நேரத்தில் சபையுடைய ஜபத்துக்காக என்னை கூட்டி சேர்த்ததற்காக நன்றி சொல்கிறோம். என் கொடுத்த ரட்சிப்புக்காக ஸ்தோத்திரிக்கிறோம். அந்த எருசலேம் ஆராதனை வீட்டுக்காக துதிக்கிறோம். கர்த்தருடைய பிள்ளைகளுக்காக ஜபத்துக்கு வந்த யாவருக்காக நன்றி சொல்கிறோம். இன்னும் யாராவது வர வேண்டியவர்கள் இருந்தால் கொடுப்பார். கர்த்தாவே, பாடல் நேரத்தை நீர் எங்களுக்கு ஆசீர்வதித்து கொடுத்து ஸ்தோத்திரம். கர்த்தாவே, இந்த வார்த்தையை கொடுப்பதற்கு அடிமை தகுதி உள்ளவனல்ல, அடிமை எளிமையாக்கும் ஆகிய நான் நிரப்போம். கொடுக்கப்பட்ட நேரத்தை பிரயோஜனப்படுத்த சகாயம் செய்கிறோம். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து நாமத்தில் வேண்டிக் கொள்கிறோம் பிதாவே, ஆமென். மத்தியில் வருவதற்கு ஆண்டவர் கொடுத்த கிருபைக்காக கர்த்தரை ஸ்தோத்திரிக்கிறோம். இந்த சபையினுடைய ஜபத்துக்காக வந்திருக்கிற நம்ம எல்லாரும் தெரிந்து கொள்ள வேண்டிய ஒரு விஷயத்தை பற்றி உங்களோடு கூட பகிர்ந்து கொண்டு இதோடு கூட இந்த செய்தியை முடிக்க பிரயாசப்படுறேன். பொதுவாகவே நம்ம ஜபத்தை பற்றி வேதத்தில் வாசிக்கும் போது ஜபம் என்ற வார்த்தையை அவர் தனியாக எழுதாமல் ஜபத்துக்கு சில நிபந்தனைகளோடு கூட எழுதி வைத்திருக்கிறத கவனிக்க முடிகிறது. பொதுவாக நம்ம ஜபத்துக்கு பதில் கிடைக்கணும்னு சொன்னால் சில நிபந்தனைகளோடு கூட அந்த ஜபம் என்ற பதத்தை இன்னொரு நிபந்தனையோடு சேர்த்து எழுதி இருக்கிறத நம்ம படிக்க முடிகிறது. அதுபோல் 7 நிபந்தனைகள் படிக்க போகிறப்போ, ஆனால் 1 2 தான் தியானிக்க போகிறோம். டைம் கொடுக்கப்பட்ட நேரத்துக்குள்ள அதை முடிக்கணும். ஸோ அதனால் ஜபத்துக்கான அந்த நிபந்தனைகளில் இந்த 7 ஏசப்பா நிறைய சொல்லியிருக்கிறார் ஜபத்தை பற்றி. அதில் 7 மட்டும் வாசிக்க போகிறோம். அதில் 1 இல்லை 2 மட்டும் நம்ம பார்த்துட்டு ஜபம் பண்ண போகலாம். ஸோ முதலாவது யோவான் சுவிசேஷம் 9ஆம் அதிகாரம். யோவான் சுவிசேஷம் 9ஆம் அதிகாரம் 31வது வசனம். எல்லாரும் சேர்ந்து வாசிக்கலாம். யோவான் சுவிசேஷம் 9:31வது வசனம். பாவிகளுக்கு தேவன் செவி கொடுக்கிறதில் என்று அறிந்திருக்கிறோம். ஒருவன் தேவ பக்தி உள்ளவனாய் இருந்து அவருக்கு சித்தமானதை செய்தால் அவனுக்கு செவி கொடுப்பார். இந்த வசனத்துக்கு என்ன தலைப்பு கொடுக்கலாம்னு சொன்னால், ஜபத்தோடு சேர்ந்து ஆண்டவருடைய சித்தத்தை குறித்து ஏசப்பா பேசுகிறார். ஸோ அதனால் ஜபமும் தேவனுடைய சித்தமும் இது ரெண்டுமே ஒன்றுக்கொன்று தொடர்புடையதாக இணக்கமுள்ளதாக இருக்கிறது. இதை பிரிக்க முடியாது. பிரித்தால் நம்முடைய ஜபத்துக்கு பதில் கிடைக்காது. ஸோ 2வது நம்ம என்ன படிக்கிறோம்னு சொன்னாக்கா, 2 நாளாகமும் 7ஆம் அதிகாரம் 15வது வசனத்தில் 2 நாளாகமும் 7ஆம் அதிகாரம் 15வது வசனத்தில் ஜபத்தை பற்றி ஒரு நிபந்தனையோடு ஏசப்பா சொன்ன வார்த்தை இருக்கிறது. அதையும் சேர்ந்து வாசிக்கலாம். 2 நாளாகமும் 7ஆம் அதிகாரம் 15வது வசனம். இந்த ஸ்தலத்திலே செய்யப்படும் ஜபத்திற்கு என் கண்கள் திறந்தவைகளும் என் செவிகள் கவனிக்கிறவைகளுமாய் இருக்கும். ஸோ இந்த ஸ்தலம் அப்படின்னு சொல்லப்படுவதனால இது தேவனுடைய வீட்டை பற்றி பேசுது. அதனால் இந்த வசனத்துக்கு என்ன தலைப்பு கொடுக்க போகிறோம்னு சொன்னாக்கா, ஜபமும் தேவனுடைய வீடும். இது ஒன்றுக்கொன்று தொடர்புடையதாக இருக்குது. நம்ம ஜபம் பண்ண வந்திருக்கும் போது நம்ம கற்றுக்கொள்ள வேண்டிய முதலாவது பாடம், ஜபத்தோடு தேவ சித்தத்தை செய்வதற்கு ஆண்டவர் அப்பதான் பதில் கொடுக்க சொல்லியிருக்கிறார். அதோடு கூட இந்த ஸ்தலத்தில் செய்யப்படும் ஜபத்திற்கு என் கண்கள் திறந்தவைகள் சொல்லி போட்டிருக்கு. 3வது நிபந்தனைனாக்கா, யோவான் சுவிசேஷம் 15ஆம் அதிகாரம். யோவான் சுவிசேஷம் 15ஆம் அதிகாரத்தில் 7வது வசனம் நம்ம எல்லாரும் சேர்ந்து வாசிக்கலாம். யோவான் சுவிசேஷம் 15ஆம் அதிகாரம் 7வது வசனம். நீங்கள் என்னிலும் என் வார்த்தைகள் உங்களிலும் நிலைத்திருந்தால் நீங்கள் கேட்டுக்கொள்வது எதுவோ அது உங்களுக்கு செய்யப்படும். ஸோ இந்த வசனத்து மூலமா நம்ம என்ன தெரிஞ்சுக்கிறோம்னாக்கா, ஜபமும் தேவனுடைய வார்த்தை. ஸோ முதலாவது ஜபமும் தேவனுடைய சித்தம், 2வது ஜபமும் தேவனுடைய வீடு, 3வது ஜபமும் தேவனுடைய வசனம். இன்னும் நம்ம 4வது போகலாம். சங்கீதம் 66ஆம் சங்கீதத்தில்
ஜபத்தை பற்றி சங்கீதக்காரன் பேசும்போது அதனுடைய நிபந்தனையும் கூட சேர்த்து சேர்த்து பேசுறத நம்ம வாசிக்க முடிகிறது. சங்கீதம் 66 சங்கீதம் 18வது வசனம் எல்லாரும் சேர்ந்தே வாசிக்கலாம். சங்கீதம் 66:18. என் இருதயத்தில் அக்கிரம சிந்தை கொண்டிருந்தேனால் ஆண்டவர் எனக்கு செவிக்கூடார். ஸோ அதனால் இந்த ஏசாயா 59:1-2 கூட இருக்கிறது. நம்ம ஜபத்துக்கு பதில் கிடைக்காததுக்கு காரணம்னா நம்முடைய பாவமே அக்கிரமே அப்படின்னு சொல்லி நம்ம வாசிக்கிறோம். அது மூலமா என்ன தெரியுதுனாக்கா ஜபமும் பரிசுத்தமும் இது இருந்தால் தான் நமக்கு ஆண்டவர் இது பதில் கொடுப்பார்னு சொல்லி வேதத்தில் எழுதப்பட்டிருக்கிறது. அதனால இது 4வது. 5வது என்னன்னாக்கா மத்தேயு சுவிசேஷம் 21ஆம் அதிகாரம் 22வது வசனம். மேத்யூ காஸ்பல் சாப்டர் 21 22வது வசனத்துல ஜபத்தை பற்றி பேசும்போது ஒரு நிபந்தனையோடு பேசுகிறார். நான் வாசிக்கலாம். மத்தேயு சுவிசேஷம் 21ஆம் அதிகாரம் 22. மேலும் நீங்கள் விசுவாசமுள்ளவர்களாய் ஜபத்திலே எவைகளை கேட்பீர்களோ அவைகளை எல்லாம் பெறுவீர்கள் என்றார். ஸோ அதனால இப்போ இந்த வசனத்துக்கு நமக்கு தெரிஞ்ச ஒரு வசனம் தான் ஜபமும் அதாவது ஜபமும் விசுவாசம். முதலாவது ஜபமும் தேவனுடைய சித்தமும், 2வது ஜபமும் தேவனுடைய வீடும், 3வது ஜபமும் தேவனுடைய வசனம், தேவனுடைய வார்த்தை, அதுக்கப்புறம் 4வது ஜபமும் பரிசுத்தமான வாழ்க்கையும், 5வது ஜபமும் விசுவாசம் அப்படின்னு படிக்கிறோம். 6வது நம்ம படிக்கலாம். 6வது என்ன படிக்கிறோம்னா மத்தேயு சுவிசேஷம் 18ஆம் அதிகாரம் 19வது வசனம். மத்தேயு சுவிசேஷம் 18:19. ஜபத்தை பற்றி இயேசு பேசும்போது இந்த வார்த்தையை சொல்றாரு. அல்லாமலும் உங்களில் 2 பேர் தாங்கள் வேண்டிக் கொள்ள போகிற எந்த காரியத்தை குறித்தாகிலும் பூமியிலே ஒருமனப்பட்டிருந்தால் பரலோகத்தில் இருக்கிற என் பிதாவினால் அவர்களுக்கு உண்டாகும் என்று உங்களுக்கு சொல்லுகிறேன். அப்ப நம்ம ஜபத்தை பற்றி பேசும்போது கூட அடிஷனா வந்து பேசுறாரு. என்ன பேசுறாரு? ஜபமும் ஒருமனப்பாடும். 6வது காரியம் வந்து ஜபமும் ஒருமனப்பாடும். 7வது மற்றும் கடைசியாக இன்னும் நிறைய விஷயம் போட்டிருக்கு. ஜபத்தை பற்றி நீங்கள் வீட்டில் கூட தியானம் பண்ணுங்க. மார்க் 11ஆம் அதிகாரம் 25வது வசனத்துல 7ஓடு முடிக்கணுன்றதுக்காக நிறுத்தல. மார்க் 11ஆம் அதிகாரம் 25வது வசனம் எல்லாரும் சேர்ந்து வாசிக்கலாம். 25வது வசனம் மார்க் 11:25. நீங்கள் நின்று ஜபம் பண்ணும்போது ஒருவன் பேரில் உங்களுக்கு யாதொரு குறைவு உண்டாயிருக்குமானால் பரலோகத்தில் இருக்கிற உங்கள் பிதா உங்கள் தப்பிதங்களை உங்களுக்கு மன்னிக்கும்படி அந்த குறையை அவனுக்கு மன்னியுங்கள். 7வது மற்றும் கடைசியாக ஜபமும் மன்னிப்பும். எத்தனை 7 விஷயம் இருக்கு. அதனால இது ஒரு வாரம் ஒரு டாபிக் எடுத்தா ஜபத்துக்கு நல்லா இருக்கும். ஆனால் எல்லாத்தையும் பற்றி ஒன்றா சொன்னால் ரொம்ப நேரம் ஆகும், ரொம்ப கஷ்டமாக இருக்கும். அதனால் நம்ம ஞாபகப்படுத்தி கொள்ளலாம். ஜபம் அப்படின்னு சொல்லும்போது நம்ம ஜபத்துக்கு பதில் கிடைக்கணும்னு சொன்னால் ஏசப்பான்னு சொல்கிறோம்னா அதுக்கு ஒரு நிபந்தனை வச்சிருக்கிறார். ஸோ அதில் வந்து முதலாவது ஜபமும் தேவனுடைய சித்தமும், 2வது ஜபமும் தேவனுடைய வீடு, 3வது ஜபமும் தேவனுடைய வார்த்தை, 4வது ஜபமும் பரிசுத்தமும், 5வது ஜபமும் விசுவாசமும், 6வது ஜபமும் ஒருமனப்பாடும், 7வது ஜபமும் மன்னிப்பு. இப்போ நீங்கள் நல்லா கவனிச்சு பாருங்க. நீங்கள் வேற என்ன கூட வசனம் ஜபத்தை பற்றி ஏதாவது எடுக்கல. இந்த 7 வசனம் இல்லாமல் அதோடு கூட ஏதாவது ஒன்று கனெக்ட் பண்ணி தான் ஏசப்பா ஜபத்தோடு கூட கனெக்ட் பண்ணி தான் அவங்க எழுதி வச்சிருப்பார். அதனால் நம்ம அநேக நாளாக ஜெபிக்கிறோம், நமக்கு பதில் கிடைக்கலன்னு சொன்னால் இது ஏதோ ஒரு சில குறைகள் இருக்குன்னு சொல்லி அர்த்தம். அதனால் முதலாவது தலைப்பில் நம்ம என்ன படிக்கிறோம்னா ஜபமும் தேவன். பாவிகளுக்கு தேவன் செவி கொடுக்கறதில்லை. ஒருவன் தேவபக்தி உள்ளவனாக இருந்து அவருக்கு சித்தமானதை செய்தால் அவனுக்கு செவி கொடுப்பார். ஸோ அதனால் நம்ம ஜபத்துக்கு வந்திருக்கிற நமக்கு முதலாவது நம்ம தெரிந்து கொள்ள வேண்டிய விஷயம் என்னன்னாக்கா நமக்கு நம்முடைய ஜபத்திற்கு ஆண்டவர் பதில் கொடுக்க வேண்டும் என்று சொன்னால் முதலாவது தேவனுடைய சித்தத்தை மையமாக வைத்து ஜபிக்க வேண்டும். தேவனுடைய சித்தத்தை மையமாக வைத்து ஜபிக்க வேண்டும். ஆண்டவருடைய சித்தம் இல்லாம நம்முடைய விருப்பப்படி கேட்கிற எல்லா காரியத்தையும் ஆண்டவர் கொடுப்பாரா? கொடுக்க மாட்டார். ஆண்டவருடைய சித்தம் இல்லாம அவரு நமக்கு விருப்பமானதை ஆண்டவர்கிட்ட வற்புறுத்தி கேட்டா கொடுப்பாரா? கொடுக்க மாட்டாரா?
நம்ம எல்லாருக்கும் கொடுக்க மாட்டாருன்னு தெரியும். ஆனா ஒண்ணுன்னா வற்புறுத்தி கேட்ட கூட என்ன பண்ணிடுவார் ஆண்டவர், கொடுத்துருவார். ஆனா அதுல என்ன இருக்கும்? வேதனை இருக்கும், கஷ்டம் இருக்கும். ஐஸ்கிரீம் சாப்பிட்டா சளி பிடிக்குன்னு நம்ம பிள்ளைங்கிட்ட சொல்றோம். ரொம்ப அழுதான என்ன பண்ணுவோம்? சாப்பிட்றா அப்படின்னு சொல்லி வர வினைகளை யாரும் அனுபவிக்கணும்? அவர் தான். அதனால வேதத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது, எங்களுக்கு ராஜா வேணும் அப்படின்னு கேட்டது இஸ்ரவேல் ஜனங்கள். இது ஆண்டோட சித்தமானா இல்லை, ஆண்டோட சித்தம் இல்லை. இல்லை ராஜா வந்தா அப்படிலாம் பிரச்சனை இருக்கு வேண்டாம்னு ஆண்டவர் சொல்றாரு. இல்லை, எங்களுக்கு ராஜா இருக்கத்தான் வேண்டும் அப்படின்னு அடம்பிச்சாங்க. ஏசப்பா என்ன பண்ணிட்டாரு? ஆண்டவர் என்ன பண்ணிட்டாரு? ராஜாவை கொடுத்துட்டாரு. அதுக்கப்புறம் அந்த ராஜா என்னென்ன பண்ணான்னு நமக்கு நல்லா தெரியும். ஆனால் நம்ம என்ன நினைக்கிறோம்? நமக்கு ஜபம் பண்றது எல்லாம் நமக்கு கிடைக்கும் போது இது ஆண்டவர் சித்தம் இல்லாமல் எப்படி கிடைக்கும்? ஆண்டவர் சித்தத்தினால தானே இது கிடைக்குது அப்படின்னு நம்ம யோசிக்கிறோம் இல்லையா? ஆண்டவர் சித்தம் இல்லாத ஜபிக்கிற ஜபத்துக்கு கூட ஆண்டவர் என்ன செய்வார்? பதில் கொடுப்பார். அதுல ஒரு வேதனை இருக்கும், கஷ்டம் இருக்கும். ஆனா நீங்க எப்போ ஜபம் பண்ணாலும் தேவ சித்தத்தின்படி ஜபம் பண்றது ரொம்ப ரொம்ப நல்லது. ஆண்டவர் என்ன சொல்றாரு? என்னை நோக்கி கர்த்தாவே கர்த்தாவே என்று கூப்பிடுகிறவன் பரலோக ராஜ்யத்துல பிரவேசிக்க முடியாது இல்லையா? பரலோகத்தில் இருக்கிற பிதாவின் சித்தத்தின்படி செய்கிறவன் தான் பரலோக ராஜ்யத்துல பிரவேசிக்க முடியும். சும்மா கர்த்தாவே கர்த்தாவே கூப்பிடுறதுல பிரயோஜனம் இல்லை. அநேக நேரங்களில் நம்முடைய ஜபம் எப்படி இருக்குனாக்கா, நம்முடைய சொந்த சித்தத்தை நிறைவேற்றுறதுக்காக இருக்கும்போது சில வேதனைகளை நம்ம அனுபவிக்க வேண்டிய சூழ்நிலைகள் ஏற்படுகிறது. ஆனால் ஆண்டோட சித்தம் ரொம்ப ரொம்ப முக்கியம். மத்திய 8ஆம் அதிகாரத்தில் ஒரு குஷ்டரோகி ஒருவன் ஓடி வருகிறான். ஓடி வரும்போது என்ன சொல்றான்? 3வது வசனம் 2வது வசனத்தை நம்ம யாராவது வாசிக்கலாம். மத்திய 8ஆம் அதிகாரம் 2வது வசனம். ஆண்டவரே ஒரு சித்தமானால் என்னை சொஸ்தமாக்க உம்மானார். நசிங்க நம்ம வியாதியில நமக்கு என்ன அப்படி ஜபம் பண்ணுவோமா அப்படின்னு சொன்னாக்கா நம்ம கண்டிப்பா ஜபம் பண்ண மாட்டோம். எனக்கு ஜுரம் அடிக்குதுன்னு வச்சுங்களேன், ஆண்டவரே உங்களுக்கு சித்தமானா என்ன ஜுரம் நல்லா இருக்குன்னு சொல்லி நம்ம ஜபம் பண்ண மாட்டோம். சித்தம் இருக்கா இல்லையோ, காலையெல்லாம் ஜுரம் விட்டுனால்தான் தான் நம்முடைய ஜபமா இருக்கும். ஏன்னா இந்த மனுஷனுடைய வாழ்க்கையில காணப்படுறதுனாக்கா ஆண்டவருடைய சித்தத்தை மையமா வைத்து தன்னுடைய வியாதியை ஜெபிக்கிறார். கஷ்டத்துல நம்ம என்ன செய்ய மாட்டோம்? கர்த்தருடைய சித்தத்தை கேட்க மாட்டோம். கஷ்டம் போனோம் அவ்வளவுதான், அது மட்டும் தான் நமக்கு தெரியும். சிக்லாக சுத்தி எரிக்கும் போது தாவீது ராஜா கூட ரொம்ப கஷ்டப்பட்டார். கஷ்டப்பட்ட உடனே தாவீது ஒரு இடத்துல கூட தோந்ததே கிடையாது. யுத்தத்துக்கு போய் ஒரு இடத்துல கூட தோந்தது இல்லை. அப்போ ஒரு மனுஷன் தான் கத்தி எடுத்துன்னு என்ன பண்ணிருக்கலாம்? மனைவி பிள்ளையெல்லாம் முடிச்சுன்னு போயிட்டாங்கன்னு சொல்லி போயிட்டு அதை அடிச்சு போட்டு எடுத்துட்டு வந்திருக்கலாம். ஆனா தாவீது ஏகோத்து கொண்டு வர சொல்லி, ஆண்டவரே அந்த தண்டை பின்தொடரலாமா, நான் போலாமா அப்படின்னு. தாவீதோட வெற்றிக்கு மெயின் காரணம் என்னன்னாக்கா ஆண்டவருடைய சித்தம் தான். கர்த்தருடைய சித்தத்தை மையமா வைத்து இன்னைக்கு கர்த்தருடைய சித்தம் இல்லாம அநேக காரியங்களை நம்ம கேட்டு பெற்றுக்கொண்டு நஷ்டமும் தோல்வியும் பெரிய ஒரு பிரச்சனைக்குள்ளாக நம்ம மாறுகிறத பார்க்கணும். அதனால நீங்க எந்த காரியத்தை நீங்க ஜெபம் பண்ண வந்தாலும் உங்க சித்தமானா அது கொடுங்கன்னு சொல்லி ஜெபம் பண்ணணும். அப்போஸ்தலனாகிய பவுல் கூட சவுலா இருக்கும்போது தமஸ்கு வீதியில் அவர் சந்திக்கப்படும் போது அவருடைய முதலாவது ஜெபம் என்ன தெரியுங்களா? ஆண்டவரே நீ யாருன்னு கேட்டவனே அடுத்தது என்ன ஜெபம் பண்றாரு? ஆண்டவரே நான் என்ன செய்ய சித்தமா இருக்கு. நிருபமத்தோடு பாருங்க, தேவனுடைய சித்தத்தினாலே அப்படி எழுதுறாரு. இன்றைக்கு இருக்கிற காலகட்டங்கள்ல நாம் என்ன செய்யறோம்னா கர்த்தருடைய சித்தத்தை கேட்பது கிடையாது, கர்த்தருடைய சித்தத்தின்படி ஜெபிப்பது கிடையாது. ஒரு விசுவாசி குப்புசாமி அப்படின்ற ஒரு விசுவாசி சபைக்கு வந்து ஜெபம் பண்றாரு. என்னன்னாக்கா அவருடைய ஆசை என்னன்னாக்கா, ஆண்டவரே எனக்கு சாவே வரக்கூடாது. இதுபோல இதெல்லாம் வந்து விளையாட்டுத்தனமான ஜெபம் இருக்கு. எனக்கு சாவே வரக்கூடாது அப்படின்னு சொன்ன ஆண்டவர் சொல்லிட்டாரு, உங்களுக்கு அதே மாதிரி கொடுத்தாரு சொல்லிட்டாரு, சாவே வராது. உங்களுக்கு எவ்வளவு சந்தோஷம் இருக்குது. அப்புறமா சரி அந்த ஜபத்துக்கு ஆண்டவர் பதில் கொடுத்த உடனே அவர் வெளியே போனாரு. அங்க கணக்கு எடுக்கிறவங்க வந்தாங்க. உன் பேர் என்னப்பான்னு கேட்டாங்க. எழுதுறாங்க. அவர் என்ன சொல்றாரு? என் பேர் குப்புமி அப்படின்னு சொல்றாரு. அவர் பேர் ஆக்சுவலி என்னன்னாக்கா குப்புசாமி. இப்ப என்ன வரல, அவருக்கு சாவே வரல. குப்புசாமியில வர சா வரல, அந்த சாவே வரல. அப்பதான் புரிஞ்சது அவருக்கு.
அவர் எல்லாம் சாப்பாடுனாக்கா வராது, பாடு பாடுன்னு அவ்வளவுதான். ஒரு சின்ன ஒரு விளையாட்டு சொல்லுவாங்க, கர்த்தருடைய சித்தம் இல்லாம ஜெபிக்கும் போது கூட பதில் கிடைக்கும், ஆனா நீ வேதனைப்பட கஷ்டப்படும் அப்படின்னு சொல்றதுக்காக இதை சொல்லுவார்கள். அதனால தேவனுடைய சித்தத்தை நம்ம என்ன செய்யணும்னாக்கா கண்டிப்பா அறிந்து அதை செய்வதற்கு நாம் முயற்சி செய்ய வேண்டும். கர்த்தருடைய சித்தம் இல்லாம கேட்கிற எல்லா காரியமும் நமக்கு வேதனை தான் தரும். நிறைய பேர் என்ன சொல்றாங்கன்னாக்கா எது நடந்தாலும் அவர் சித்தம் இல்லாம நடக்காதுன்னு சொல்லி யாக்கோபு 1:17 சொல்றாங்க. என்ன சொல்றாங்கன்னாக்கா நன்மையான எந்தையும் பூரணமான எந்த வரமும் ஜோதிகளின் பிதாவிடத்தில் இறங்கி நமக்கு வருது. உண்மைதான், அது உண்மைதான். ஆனா நீங்க உறுதிப்படுத்திக்க ஒரே ஒரு விஷயம் மட்டும், கர்த்தருடைய சித்தத்தை மையமா வைத்து ஏசப்பா சித்தமான இது கிடைக்கட்டும் சொல்லி நம்ம ஜெபிக்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது. தனிப்பட்ட ஜபமா இருந்தாலும், குடும்ப ஜபமா இருந்தாலும், சபையினுடைய ஜபமா இருந்தாலும் தேவனிடத்தில் கேட்பது ரொம்ப ரொம்ப நல்லது. ரெண்டாவது விஷயம் என்ன நம்ம பார்த்து முடிக்கலாம். ரெண்டாவது விஷயம் என்னக்கா, அதுல வேதத்துல நம்ம 2 நாளாகவும் 7:15 படித்தோம். ஆனா இங்க என்ன நம்ம வாசிக்க போறோம்னா ஏசாயா 56 7வது வசனம் யாராவது வாசிக்கலாம். நாங்க கூட ஏசப்பா ஒரு வார்த்தை சொல்றாரு. ஏசாயா தீர்க்கதரிசன புஸ்தகம் 56ஆம் அதிகாரம் 7வது வசனம். என்னுடைய வீடு சகல ஜனங்களுக்கும் ஜெப வீடு ஏற்படும். இந்த நாட்கள்ல இருக்கிற ஒரு பெரிய பிரச்சனைனா சர்ச் பிரேயர்னு யாருக்கும் பிடிக்க மாட்டேங்குது இல்லையா? சபையில வந்து ஜெபிக்கிறது ஏதோ மூப்பர்கள் ஊழியக்காரர்கள் மட்டும் ஜெபித்தா போதும்னு சொல்லிட்டு அநேக விசுவாசிகள் தான் சேர்த்துறாங்க. இங்க மட்டும் இல்லை, பொதுவாகவே எல்லா இடத்துலையும் என்ன பார்த்தீங்கன்னாக்கா ஞாயிற்றுக்கிழமை வருகிற அளவுக்கு சபையினுடைய ஜபத்துக்கு வருவது கிடையாது. என்னுடைய தாழ்மையான வேண்டுகோள் என்னன்னாக்கா சபையினுடைய ஜபம் மேக்சிமம் இது எனக்குரிய ஒரு ரட்சிக்கப்பட்டு ஒரு 27 வருஷம் ஆகுது நான் ரட்சிக்கப்பட்டு. ஆனால் எப்போனா எனக்கு தெரிஞ்சு ஞாபகம் இல்லை, எனக்கு 1 வாரம் 2 வாரம் என்ன மிஸ் ஆயிருக்குமோ தெரியல. எனக்கு தெரிஞ்சு மேக்சிமம் சபையினுடைய ஜபத்தை நான் புறக்கணிப்பது கிடையாது. எனக்கு தெரிஞ்சு இந்த 27 வருஷத்துல 2 இல்லை 3 வாரம் கட்டாயம் இருக்கும், எனக்கு ஞாபகம் இல்லை. ஒரு ஆயிருக்கலாம். சர்ச் பிரேயர் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட், ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். சபையினுடைய ஜபத்துக்கு ஆண்டவர் இந்த ஸ்தலத்துல வந்து செய்யப்படும் ஜபத்துக்கு என் கண்கள் திறந்தவைகள் செவிகள் கவனிக்கிறவர்களுமா இருக்குன்னு சொல்றாரு. அப்போ மற்ற ஸ்தலத்துல ஜெபிக்கிற ஜபத்துக்கு கிடைக்கும், பதில் கிடைக்கும். வீட்டுல ஜாமன்னா கூட ஆண்டவர் பதில் கொடுப்பாரு, இல்லைன்னு சொல்லல. சபையோடு வந்து சேர்ந்து ஜெபிக்கிற ஜபம் இருக்கே, அதுக்கு ஒரு வல்லமை இருக்கிறது. நீங்க அப்போஸ்தலர் 12ஆம் அதிகாரத்தில் நீங்க படிக்கும்போது பேதுரு சிறைச்சாலையில் இருக்கும்போது சபையார் எல்லாரும் ஊக்கமா ஜெபம் பண்ணும். அதனால சபையினுடைய ஐக்கியத்துல கலந்து கொண்டு ஜெபிப்பது ரொம்ப ரொம்ப நல்லது நல்லது. அதனால சபையினுடைய ஜபத்துக்கு அவ்வளோ இம்பார்ட்டன்ட் கொடுத்துருக்கிறார். அதனால இயேசப்பா அவர் வீட்டுக்கு பேர் என்ன வச்சிருக்கிறாருனாக்கா என்னுடைய வீடு சகல ஜனங்களுக்கும் ஜப வீடு என்று போடும். ஆனா அவங்க புதிய ஏற்பாட்டில் பார்க்கும்போது இந்த வசனத்தை இயேசப்பா நினைவு கூறாரு. என்ன நினைவு கூறாருனாக்கா அந்த ஜப வீட்டில் எல்லாரும் பிஸ்னஸ் பண்ணிருக்காரு. எல்லாருக்கும் பிஸ்னஸ் மைண்ட் ஆயிடுச்சு இல்லையா? இப்போ எல்லாருக்கும் வேலை கொடுத்துட்டாரு ஆண்டவர், பிஸ்னஸ்ல உயர்த்திட்டாரு. எல்லாம் காசுக்காரர்கள், புறா விற்கிறவர்கள், மாடு விற்கிறவங்க, ஆடு விற்கிறவங்க தான் என்ன இருக்கு இன்னைக்கு சபையில நிறைய பேர் ஆயிட்டாங்க. எல்லாமே பிஸ்னஸ். நான் பிஸி, வியாபாரத்துல நான் ரொம்ப பிஸின்னு சொல்லிட்டு எல்லாமே சபை ஜபத்துக்கு வர்றது கிடையாது. அதனால ஆண்டவர் செஞ்சுட்டாரு, ஒரு ஜாட்டி எடுத்து அந்த பிஸ்னஸ் பண்றவங்களாம் அடிச்சுட்டு இந்த வார்த்தை சொல்றாரு, என்னுடைய வீடு எல்லா ஜனங்களுக்கும் ஜப வீடு என்ன போடும். நீங்களும் அதை என்ன ஆகிட்டீங்க, கல்லர் குகையா மாத்திட்டீங்க. அது இயேசுப்பா கோவப்பட்ட அந்த இடம் ரொம்ப ரொம்ப முக்கியமான இடம். இன்னைக்கு நம்ம நிலைமை யோசிச்சு பாருங்களேன். பிஸ்னஸ் பிஸ்னஸ் பிஸ்னஸ், அதாவது யாரும் நீங்க வேலைக்கு போகாதீங்க, எல்லாருமே வியாபாரம் பண்ணாதீங்க, சம்பாதிக்காதீங்கன்னு அப்படி நாங்க சொல்றது இல்லை. ஆனா அநேகர் இந்த நேரத்துல ஃப்ரீயா இருந்தா கூட என்ன செய்யுது, சபை ஜபத்துக்கு வர்றது கிடையாது. அது எவ்வளோ நம்ம ஒரு தீர்மானம் எடுக்கணும். ஒருவேளை நான் பார்க்குற விஷயத்த நான் கவனிக்கிறேன், எந்த சபை கூடுதலுக்கு அதாவது சபையுடைய ஜபத்துக்கு யார் வராங்களோ அவங்க தான் எல்லா சபை கூடுதலுக்கும் வராங்க. நான் எல்லா இடத்துலையும் போய் பார்க்குறேன், சபை ஜபத்துக்கு யார் வராங்களோ அவங்க தான். ஆனால் ஆண்டவர் சபை கூடி வந்து ஜபம் பண்ண சொல்றாரு. எங்கே நாமத்தினால 2 அல்லது 3 பேர் கூடி இருக்கிறார்களோ அவர்கள் நடுவில் இருக்கிற சொல்றாரு.
இப்போ பார்த்தீங்கன்னாக்கா ஆதியாகமம் 49ஆம் அதிகாரம் 1வது வசனம் வாசிக்கலாமா? ஆதியாகமம் 49ஆம் அதிகாரம் 1வது வசனம். ஆதியாகமம் 49 யாராவது வாசிக்கலாம்? அடுத்த வசனம். யாக்கோபு கடைசி காலத்துல ஒரு அழைப்பு கொடுக்குறாரு. என்ன சொல்றாரு? என் குமாரனே, நீங்கள் கூடி வாருன்னு சொல்றாரு. நீங்க எல்லாம் கூடி வாருன்னு சொல்றாரு. இந்த வசனத்தை அவர் யாக்கோபு சொல்லும்போது, இங்க மற்ற சகோதரர்கள்லாம் ஆடு மேய்க்கிற பிசினஸ், ஆடு மேய்க்கிற வேலை செஞ்சுட்டு இருக்கிறாங்க. பொதுவாகவே ஆடு மேய்க்கிறவங்க எந்த கல்யாணத்துக்கும் போக முடியாது, எந்த ஃபங்க்ஷனுக்கும் போக முடியாது, அவ்வளோ கஷ்டம். அதே சமயம் இங்க யோசேப்பு இருக்கிறார். யோசேப்பு என்ன வேலை செய்யறாரு? இப்போ பெரிய அதிபதியா இருக்கிறார். கூடி வாருன்னு சொன்னு செய்யறாரு, கூடி வந்து ஜெபிக்கிறார். அதனுடைய சபையினுடைய சவகாசம், சபையினுடைய ஐக்கியத்துக்கு இருக்கிற அந்த வல்லமை அது ரொம்ப பவர்ஃபுல்லானது. நான் ஒரு விஷயத்த சொல்லிட்டு நான் முடிக்கிறேன். வேதத்துல நியாயப்பிரமாணத்துல இருக்கு, மோசேயுடைய நியாயப்பிரமாணத்துல. நீங்க அதுக்கு பதில் சொல்லுங்க. நல்லா தெரிஞ்சதுதான். ஒருவன் 1000 பேரை துரத்துவான், 2 பேர். நம்ம கணக்குப்படி பார்த்தா எத்தனை பேர் துரத்தணும்? 2000 பேர் தான் துரத்தணும் இல்லையா? ஒருவன் 1000 பேர் துரத்துவான், 2 பேர் 2000 பேர் தான் துரத்தணும். ஆனா வேதத்துல போட்டது 2 பேர் 10,000 பேரை துரத்து. பலம் என்ன ஆகுது? அதிகமாகுது. பலம் அதிகமாகுது. அதனாலதான் சபை கூடுதல் வந்தது. சபைக்கு வந்து ஜெபிப்பது ஏதோ வேஸ்டான நேரமா இருக்கக்கூடாது. ஒரு சிலர் நினைக்கிற ஒரு சில விஷயம் என்னன்னாக்கா, வராங்க, பாட்டு கேட்கறாங்க, மெசேஜ் கேட்ட உடனே ஒருவேளை ஜெபிக்காம வெளியே போயிடுறாங்க, மெசேஜ் மட்டும் போதும் அப்படின்னு. அதுக்கப்புறம் என்ன செய்யணும்? முதல் ஜெபம் பண்ணிட்டு அவங்க எந்த வெளியே போயிடுறாங்க. ஒருவேளை எமர்ஜென்சி அவசியமா போய் ஆகணும்னா பரவாயில்ல. ஆனா ஒரு தீர்மானம் செய்யுங்க. என் ஆத்மாவை கர்த்தரை சோதனை வரைக்கும் முழங்கால் பண்ணிட்டு கர்த்தருடைய வீட்டில் ஜெபிப்பே அப்படின்னு சொல்லி ஒரு தீர்மானம் எடுக்கணும். ஆனா சபையினுடைய ஜெபத்துக்கு வந்து சபையினுடைய ஜெபத்தை கனம் பண்ணி நம்ம குடும்பத்தெல்லாம் கர்த்தர் ஆசீர்வதித்தார். பெரிய ஆளா அவங்களை உயர்த்தினார், அவங்களை மேன்மையா வைத்தார். ஆனால் சபை வளர்ந்தது. அதனால்தான் அப்போஸ்தலர் 2:42 நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கு இல்லையா? என்ன போட்டு? அப்போஸ்தலருடைய உபதேசம், அந்யோன்யம், அப்பம் விட்டுதல், ஜெபம் பண்ணுது. இது நம்முடைய தரிசனம். பவுலும் சீலாவும் சிறைச்சாலையில் சேர்ந்து தான் ஜெபம் பண்ணாங்க. சிறைச்சாலையுடைய அஸ்திபாரம் அசைந்தது. சபையினுடைய ஜெபத்துக்கு பவர் இருக்கு. ஆனா நீங்க இங்க வந்திருக்கிறவங்க சரி, வராதவங்க சரி, வராதவங்க பத்தி நம்ம இப்ப சொல்ல போறதில்ல. வந்திருக்கிறவங்க என்ன செய்யணும்க்கா, சமயம் கிடைக்கும் போதெல்லாம், ஒருவேளை நீங்க ஒரு சிலர் என்ன பண்ணுவாங்க, டைம் கிடைக்கலன்றாங்க இல்லையா? ஒரு சில சகோதர சகோதரிகளை பத்தி நான் கேட்டுக்கிறேன். என்ன கேட்டுக்குன்னா, சபை ஜெபம் இருக்கிறதுனால முன்னாடி என்னென்ன வேலைலாம் முடிக்க முடியுமோ முடிச்சு வச்சுக்கணும். நீ சர்ச்சைக்கு போகணும், பிரேயர் போகணும். ஒரு சிலர் இந்த விஷயத்துல நிர்விசாரமா இருக்கிறாங்க. உங்களுடைய வாழ்க்கையில் எந்த மாற்றமும் வராது, முன்னேற்றம் இருக்காது, பிரச்சனைகள் தீராது. அதனால சொல்ற, உங்களில் ஒருவன் வியாதிப்பட்டால் யாருக்கு தெரியப்படுத்தணும்? சபைக்கு வந்து சொல்லுங்கன்றார், மூப்பர்கிட்ட சொல்லுங்கன்றார். அவங்க ஜெபம் பண்ணுவாங்க. உங்களுடைய பிரச்சனைகளை நீங்களே வச்சுக்கிறதா எப்படி இது சரியாகும்? ஆனா இது ஒரு மற்ற 5 விஷயங்கள் இருக்கு. அதை தியானிக்க நமக்கு நேரம் பத்தாது. ஆனால் இப்ப நம்ம பார்த்துட்டு ஜெபமும் தேவனுடைய சித்தமும், 2வது ஜெபமும் தேவனுடைய வீடு. மற்ற 5 காரியமும் ஒரு ஓமர். நீங்க இப்போ போயிட்டு வீட்டுல தியானம் பண்ணுங்க. நல்ல விஷயம். ஜெபம் பண்ணுங்க.